கர்த்தருடைய பரிசுநாமத்து ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அங்க கிதியோனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல பலன் இல்லாம எனக்கு இதை செய்ய முடியாது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கலாய்க்கிற நேரங்கள் உண்டு. ஆனா இங்க கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆண்டவர் ஒரு வருஷத்தை கடந்து வந்து இந்த 2026ஆம் வருஷத்துல 9வது நாளுக்குள்ளால நம்மளை கொண்டு வந்திருக்காரு. இந்த 9 நாளையும் நம்ம பார்ப்போம்னா நம்முடைய பலத்தினால நம்ம இருந்திருக்க மாட்டோம். கர்த்தருடைய பலம் நம்மளோடு கூட இருந்ததுனாலதான் அவர் நம்மளை வழிநடத்தினார் என்று நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல இந்த காரியம் என்னன்னா, இந்த கர்த்தர் கிதியோன்ட்ட இந்த காரியத்தை சொல்வதற்கு ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்துல இருந்து அவங்கள எல்லாரையும் அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்தார். வனாந்தரத்துல அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாம ஆகாரத்துக்கு ஆகாரத்தை கொடுத்தாரு, தண்ணிக்கு தண்ணிய கொடுத்தாரு. அவங்க முறுமுறுத்த நேரங்களை எல்லாம் பார்த்து ஆனாலும் அவங்கள மன்னித்து அவங்கள சத்துருவின் கையில் நின்று விலக்கி மீட்டு அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியாதான் அவர் கூட்டிட்டு வந்தார். செங்கடலை 2ஆ பிளந்து அவங்கள கரையேற்றினாரு. இப்படி அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்படி அந்த மோசே முதல் யோசுவா வரையிலும் அந்த ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். ஆனாலும் மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. வனாந்தரத்துல அநேகர் மாண்டு போனாங்க. அவங்க பிள்ளைங்கள் தான் மீதியா இருந்து கானான் தேசத்தை சுதந்திரத்து கொண்டாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப என்னன்னா, இந்த யோசுவாவின் காலத்துக்கு பிறகு இங்க என்ன நடந்ததுன்னா, அவங்கள யானு கேட்க ஆள் இல்லை, அவங்கள சரியான வழியில நடத்துறதற்கு யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு, இங்க நியாயாதிபதிகளை அவங்களுக்காக ஏற்படுத்தினார். அப்ப அந்த நியாயாதிபதிகள் அவங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கும்போது அவங்க அவங்க வழியில சரியா இருந்தாங்க. ஆனா அந்த நியாயாதிபதி அந்த காலம் முடிஞ்ச அவர் மரணம் அடைந்த உடனே திரும்பியும் அந்த மற்ற தேவர்களை வணங்கி அவங்க பொல்லாத காரியங்களை செய்து கொண்டே இருந்தாங்க. இப்போ நம்ம இங்க பாக்குறோம், இப்படியாக அங்க அநேகரை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்கள மீட்டு கொண்டு வர்றாரு. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் 7 வருஷம் மீதியானியரின் கையில ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. மீதியானியரின் கையில 7 வருஷம் இருந்து அவங்க பட்ட பாடுகளை பார்த்ததுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, 6வது வசனத்துல, இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் மிக நல்லவர். அவர் எப்போ நம்ம எவ்வளவுதான் நம்ம பாவம் செய்தாலும் நம்ம அடுத்தால, அப்பா என் பாவத்தை மன்னித்து என் மீறுதலை எல்லாம் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்யுங்கன்னு சொன்னா உடனே அவர் செய்கிற தேவன், உடனே இரக்கம் உள்ள தேவன், அவர் மன உருக்கம் உள்ள தேவன், அவர் உடனே எல்லாவற்றையும் செய்யற தேவன். இங்கேயும் இப்படிதான். அவங்க இவ்வளவு ஆண்டவர் அவங்கள நடத்தி கொண்டு வந்தோம், இவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்தோம், அவங்களுக்குள்ளால ஒரு இதே இல்லை. அதாவது கர்த்தரை தான் நம்ம பற்றி பிடித்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த இதே இல்லாமதான் அவங்க என்ன பண்றாங்க, நடந்துகிட்டே இருக்காங்க. ஆனா இங்கேயும் பாக்குறோம், நம்ம அவங்கள நெருக்கப்படுகிற காலங்கள்லதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்தாரு, அவங்களுக்கு இரக்கம் செய்யறத அங்க நம்ம பாக்குறோம். அப்ப அங்க அவர் என்ன செய்யறாரு, ஒரு தீர்க்கதரிசிய அவங்களுக்கு இடத்துல அனுப்பினாரு. 8வது வசனத்துல, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவரிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து
அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். இப்ப அவர் சொல்றாரு, நான் இப்படி எல்லாம் செய்தேன், ஆனாலும் நீங்க என்னுடைய சொல்ல நீங்க கேட்கல. அப்படி இருக்கும்போதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கிதியோனை தெரிந்தெடுக்கிறார். அந்த மீதியானியருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுக்கும்படியாக கிதியோனை இந்த இடத்துல தெரிந்தெடுக்கிறத பாக்குறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் அந்த வார்த்தையை தான் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பராக்கிரமசாலியா தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. நம்ம அவருக்கு உண்மை உள்ளவர்களா, நம்ம அவருக்கு அவரோடு கூட நம்ம நடக்கும்போது அவர் நம்மளை பராக்கிரமசாலியாக தான் வச்சிருக்கிறார். அவர் நம்மளோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவன் சொல்றான், அப்போ கிதியோன் அங்க சொல்றான், என்ன சொல்றான், என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு என்றான். இவ கர்த்தருக்கு மேல போட்டாச்சு. இவங்களாவே அதை தெரிஞ்சு கொண்டாங்க, இவங்களாகவே அந்த இதுல போய் விழுந்துட்டு இப்ப ஆண்டவருக்கு மேல எல்லாம் பழிய போட்டாச்சு. கர்த்தர் தானே கர்த்தர் இப்படி எல்லாம் செய்துட்டாரு எங்களுக்கு அப்படி. இன்னைக்கு அநேக நேரம் நம்மளும் கூட சில நேரங்கள்ல அப்படிதான் இருக்கும். எனக்கு இப்படி எல்லாம் வரணும், ஏன் இப்படி இருக்கணும், ஆண்டவர் இதெல்லாம் செய்ய மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகளை நம்ம கேட்கிறவங்களா காணப்படலாம். எனக்கு அற்புதத்தை செய்யல, எனக்கு அதிசயத்தை செய்யல, எனக்கு அதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக நேரங்கள்ல அங்கலாய்க்கலாம். ஆனா இங்க கிதியோனுக்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தை, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அப்ப கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அவன் அந்த வார்த்தைகளை அவன் விசுவாசிக்கிறதுக்கு அவன் தயாராவே இல்லை. 14வது வசனத்துலதான் நம்ம பாக்குறோம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்ப இன்னைக்கு அனுப்புகிறாரு. அனுப்பும் போது நமக்கு இருக்கிற பலத்தோட தான் நம்ம போகணும். கர்த்தர் நமக்கு தந்த பலன் நமக்கு போதும், அதை விட மிஞ்சி நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன பலம் இருந்தாலும் சரி, அது குறைவா இருந்தாலும் சரி, நல்ல பலமா இருந்தாலும் சரி, அந்த பலத்தோட நம்ம போகும்போது நம்ம சத்துருவை என்ன செய்ய முடியும், விழத்தள்ள முடியும். ஆனா இங்க நம்ம வேதத்துல பாக்குறோம், கர்த்தர் அநேகர்கிட்ட ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுக்கும் போது அவங்க எல்லாம் சொல்றது, ஐயோ என்னால முடியாது, மோசை சொன்னா எனக்கு நான் வாய் பேச முடியாதவன் அப்படின்னு சொன்னா. அநேகர் சொன்னாங்க, ஐயோ நான் அந்த இதுல சவுல் கூட சொன்னான், நான் இந்த பென்யமீன் கோத்திரத்துல நான் ரொம்ப சிறியவன் அப்படின்னு. இங்கே இவன் சொல்றான், என்ன சொல்றான், அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன், இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டிலும் நான் எல்லாரிலும் சிறியவன். அப்ப ஆண்டவருங்க என்ன சொல்றாரு, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அப்படியும் அவனுக்கு இன்னும் விசுவாசம் வரல. அப்படியே அவன் என்ன சொல்றான், அப்பா எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்க காட்டுங்க, தேவரீர் எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்க காட்டுங்க, அத நான் உம்மிடத்திற்கு கொண்டு வருகிற என் காணிக்கைய நான் இவ்விடம் கொண்டு வரும் வரையும் நீ திரும்பி போக கூடாது அப்படின்னு சொல்லி அங்க அந்த காணிக்கையை கொண்டு வருகிறான். அப்ப அந்த 19வது வசனத்துல வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையிலே வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில்
கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் நோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அவன் கொண்டு வந்ததை அவரு சாப்பிடவோ ஒண்ணும் செய்யல. ஆனா கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. அப்ப அங்க கர்த்தர் சொல்றாரு 23வது வசனத்துல, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அவன் சொல்றான், நான் கர்த்தரை முகமுகமாய் கண்டேனே, நான் இறந்துருவேனோ அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துலதான் அங்க சொல்றாரு, உனக்கு சமாதானம், நீ பயப்படாத, நீ சாவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதுதான் சொல்லியார். நினைச்சிட்டே இருக்கலாம். அழகா சலோமி ஆராதனையில சொன்னா, போன வருஷத்தை மாதிரிதான் இந்த வருஷமே இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துகிட்டு இருக்கோம். போன வருஷம் எப்படியெல்லாம் நடந்தேன், போன வருஷம் நான் நினைச்சதெல்லாம் எனக்கு முடியலையே, நான் எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டேனோ அதெல்லாம் இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தா, இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு சொல்றாரு. இன்னைக்குள்ள வார்த்தை இதுதான். அப்படி இருந்தும் அவன் என்ன செய்யறான்னா, அங்க பலியெல்லாம் போடுவான். அடுத்தால அந்த ஊர்ல இருக்கிற பலிபீடத்தை எல்லாம் வெட்டி எடுத்து எல்லாத்தையும் இது பண்றான். ஆனா அதே நேரத்துல இன்னும் அவன் என்ன செய்யறான், இன்னும் எனக்கு நீர் ஒரு அடையாளத்தை காட்டணும், இன்னும் நான் கேட்கறத நீர் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க என்ன செய்யறான், தோலினால ஆண்டவரை அங்க அவன் சோதித்து பாக்குறத நம்ம பார்க்கலாம். தோல், அதாவது நான் என்ன செய்வேன்னா, அந்த 36வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது 40வது வசனம் முதலாவது சொல்றான், தோலின் மேல் மாத்திரம் அந்த பனி பெய்யணும், பூமியெல்லாம் காஞ்சிருந்தா அப்பொழுது தேவரே சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன். அது மாத்திரம் போதாது, இன்னும் அடுத்தால அதாவது தோலின் மேல் மாத்திரம் பெய்திருந்தா அந்த பனியெல்லாம் அவன் ஒரு கிண்ணம் நிறைய பிரிஞ்சு எடுத்துட்டான். இப்ப என்ன சொல்றான்னா, தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும், பூமியெல்லாம் பனி பெய்திருக்கணும் அப்படின்னு. அதையும் ஆண்டவர் செய்தார். அப்படி 2 அடையாளங்களை அவன் என்ன செய்தான், கேட்டு வாங்கிட்டான். அதுக்கு பிறகு அவன் இந்த காரியங்களை ஆண்டவர் செய்த பிறகு அவன் என்ன செய்யறானா, கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்யும்படியாக அவன் புறப்பட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். அவன் போறான். அவன் என்ன செய்யறான்னா, அவனுக்கு அதாவது இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன செய்யணும், அந்த 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்ப இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். இங்க கர்த்தர் சொல்றாரு, எப்ப அவன்கிட்ட இருக்க ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க, அவங்க எங்க கைதான் இத இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீம்பு பேசுகிறதற்கு ஒரு இடம் வந்துரும். அதனால நீ என்ன செய், முதலாவது பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி அவனுடைய இருப்பிடத்துக்கு அவன் போட்டு விரைவாய் ஓடி போக கடவன். பயமும் திகிலும், இன்னைக்கு நமக்கும் அந்த பயமும் திகிலும் இருந்தனா நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நிக்கவே முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல நிக்கணும்னா பயம் திகில நம்ம மாற்றணும். பயப்படுகிறவன் ஆண்டவர் சமூகத்துல போய் நிக்க முடியாது. நம்ம பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. ஆனா அந்த பயம் அது
நம்ம நமக்கு அந்த பயம் அவர் நம்மள ஏதாவது பண்ணிருவாரோ அப்படிங்கிற அந்த பயம் இல்ல. இந்த யுத்தத்துல அவன் என்ன செய்யறான்னா, அந்த பயமும் திகிலும் உள்ளவங்க எல்லாம் எல்லாரும் ஓடிப்போங்க அப்படின்னு கர்த்தர் சொன்ன உடனே அவன் எல்லாரையும் சொல்றான். அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அடுத்ததுல ரெண்டாவது இன்னொரு காரியம் சொல்றாரு. இன்னும் உன்கிட்ட இருக்கிறவங்க கூட இருக்காங்க. அதனால தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஒன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்தேன்றார். அப்ப 6வது வசனம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பாக்குறோம். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்ப இந்த 300 பேரும் என்ன செய்தாங்கன்னா, தங்க கையால அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டாங்க. அப்ப அந்த இதுல என்ன பாக்குறோம்னா, அவங்க கையில அவங்க ஒரு கையாலதான் தண்ணி அள்ளி குடிச்சாங்க. ஒரு கையில அவங்களுடைய அவங்க என்ன காரியத்துக்காக போறாங்களோ அந்த காரியத்திற்கு என்னென்ன தேவையோ அதை வச்சிருந்தாங்க. அப்ப இங்க என்ன பாக்குறோம்னா, அப்போ இங்க அந்த 300 பேராலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வர்றாரு, ரட்சிக்கிறார். அங்க கிதியோன் இதற்கு ஒரு பெரிய வாளோ இல்லைன்னா ஈட்டியோ இல்லைன்னு சொன்னா ஏதாவது கேடயமோ ஒண்ணுமே அவன் எடுக்கல. அவனுகிட்ட அவன் கொண்டு போனது 3 காரியம். ஒண்ணு முதலாவது நம்ம பாக்குறது 16வது வசனத்துல அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து. முதலாவது எக்காலம். எக்காலம் எதை குறிக்கிறது? நம்ம ஆண்டவரை துதித்து பாடி துதிக்கிறத காண்பிக்கிறது. அடுத்தால வெறும் பானை. வெறும் பானைன்னா நம்முடைய இருதயம் சுத்தம் உள்ளதாக, ஒரு கரைதிரை இல்லாம ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதா காணப்படும். அந்த தீவெட்டி நம்முடைய அந்த ஆவிக்குரிய ஜீவியம் அது அதுல நம்ம விழுந்து விடாதபடி அந்த திரி எப்பொழுதும் அந்த விளக்கு எரிகிறதா காணப்படணும். அந்த ஆலயமாக நம்மளை ஆண்டவர் ஆலயமாக வைத்திருக்கிறார். அந்த ஆலயத்துல அவர் வாசம் பண்ணுகிறதற்கு நம்ம இந்த 3 காரியத்தையும் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். முதலாவது நம்ம துதி செய்யணும். 2வது நம்முடைய இருதயத்தை வெறுமையாக்கணும். அதாவது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தான் ஆண்டவர் புறக்கணியாதவர். நம்ம ஐயோ நான் போறேன் ஆண்டவர் சமூகத்துல, அவருக்கு நான் எல்லாமே நான் செய்தேன், நான் காணிக்கையை கொடுத்தேன், நான் அதை கொடுத்தேன், நான் சர்ச்சில் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் இல்லை. ஆனா அதே நேரத்துல நொறுங்குண்டு நறுங்குண்டு அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்கள்லாம் நமக்கு வெற்றியை தருகிறவரா காணப்படுது. இந்த கிதியோன்ட்ட இருந்தது 3 பொருள் தான். அவன் எந்த ஒரு இதையும் அவன் யுத்தத்துக்கு தயார் பண்ணல. கர்த்தர் அவன் எடுத்தது இந்த எக்காலமும் வெறும் பானையும் தீவட்டியும் தான். அப்ப இந்த வெறும் பானை தீவட்டி அது நம்மளை உயிர்ப்பிக்கிறதா காணப்படுகிறது, நம்மளோடு கூட இடைப்படுகிறதா காணப்படுகிறது, நம்முடைய இருதயங்களை சுத்திகரிக்கிறதா காணப்படுகிறது. எக்காலம் நம்ம கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கிறதா அந்த முழக்கமாக, அதாவது நீதிமானுடைய கூடாரங்கள்ல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு மாதிரி நம்முடைய ரட்சிப்பின் அந்த கம்பீர சத்தத்தை அது குறிக்கிறது. அப்போ இங்க என்னன்னா அவங்க போயிட்டாங்க, ஆனா போறாங்க. ஆனா அவன் அங்க திருப்பி சொல்ற காரியம் அந்த 17வது வசனத்துல, நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். அவங்க 300 பேருக்கு அவன் கட்டளை போடுறது, நான் எப்படி செய்யறேன்னா அப்படியே நீங்களும் செய்யுங்க. 18வது வசனத்துல நம்ம பாக்குறோம், எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அப்ப அவருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் இப்படி சொல்லுங்க என்று சொன்னார். அடுத்தது பாளையத்தின் முன்னணியில் எக்காலங்களை ஊதி
தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். அப்ப அந்த 20வது வசனம், 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 22வது வசனம், 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மற்றும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மெகலோவின் எல்லை மட்டும் ஓடி போயிடுச்சு. அங்க இவங்க போய் அங்க யுத்தம் பண்ணதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. கர்த்தர் இறங்கிட்டார். ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் மாற்றி அவங்களே ஒருவருக்கு ஒருவர் வெட்டி அவங்க இது பண்ணிட்டாங்க. அப்படி ஆண்டவர் என்ன செய்தாரு, அந்த இடத்துல கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கிதியோன் மூலம் கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளையும் அழைக்கிறார். நம்மளுக்கும் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்யும்படியா நீ செய். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. நீ எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லாத. ஒருவேளை ஐயோ நான் படிக்கல, எனக்கு படிப்பறிவு இல்ல, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு வேதத்தை வாசிக்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம்னு சொன்னா, இதெல்லாம் அதாவது ஜெபிக்கிறதுங்கிறது நம்ம கடையில போய் கூட நம்ம வாய் திறந்து கேக்குறோம். அதே நேரத்துல ஒரு தகப்பன்ட்ட ஒரு பிள்ளை போய் எனக்கு அப்பா எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறது. அப்ப நம்ம அதெல்லாம் கேக்குறதுக்கு தெரிஞ்ச நம்ம பரம தகப்பன்ட்ட நம்ம கேக்குறதுல ஒரு தப்பும் கிடையாது. நம்மளால நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கணும். அப்பா என் சூழ்நிலை இப்படி இருக்கு, எனக்கு இதை மாட்டி தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா கூட அது ஆண்டவருடைய சமூகத்துல போய் எட்டும். அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு சொல்ற ஒரு காரியம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நிப்போ, நீ பராக்கிரமசாலி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 46:1 நம்ம பாக்குறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதனால கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்கள்ல இருந்தும் நமக்கு விடுதலை தருகிற தேவன்.